வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இளநீரை பற்றி நாம் பார்க்கலாம். இளநீர் என்ற வார்த்தை யாருக்கு தான் பிடிக்காது? எவ்வளவு இதம், என்ன ஒரு குளுமை! ஆனால் இளநீர் உடலுக்கு குளுமை தருவதை தாண்டி இன்னும் எண்ணற்ற பலன்களை வழங்கக்கூடியது. அவற்றை தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க. கோடை காலம் வந்துவிட்டது. தவிக்கும் வெயிலில் ஏற்படும் தாகத்தை தணிக்க இளநீருக்கு மிஞ்சிய எதுவும் இல்லை. பல ரசங்கள் தொண்டைக்கு இதமாக இருந்தாலும் சிரமமின்றி செலவின்றி மிகவும் தூய்மையாக கிடைக்கக்கூடியது இளநீரே. கோடை காலத்தில் இதை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. எல்லா ஊர்களிலும் அங்கங்கே சாலையோரங்களில் குவிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. மருந்து மாத்திரை சாப்பிட நேரும்போது கூட இளநீர் சாப்பிட்டால் உடலில் மருந்து பிடிபட்ட பெரிதும் உதவுகிறது. இயற்கை தந்துள்ள வரப்பிரசாதமாக இளநீர் ஒரு முழுமையான சத்துள்ள நீராகும். தேங்காய் என்பது பழமையானவும் கருதப்படுகிறது. பழங்களின் நடுவே உள்ள எண்டோஸ்போம் என்ற பகுதியே பழம் பெரிதாகி சதை பெற்றுடன் உருவாகி காரணம். இந்த எண்டோஸ்போம் தேங்காயின் திரவ வடிவில் உள்ளது. வெப்பம் அதிகமாக உள்ள இடங்களிலும் கடற்கரை பகுதிகளிலும் பெரிதளவில் வளரும் தென்னை மரங்கள் இந்தியாவில் அதிக அளவில் கேரளாவில் காணப்படுகிறது. உஷ்ணம் அதிகமுள்ள பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இயற்கையாகவே தந்த அருமருந்து இளநீர் என ஆயுர்வேதம் எடுத்துரைக்கிறது. ஆயுர்வேத மருந்து சாஸ்திரத்தின்படி இளநீர் உடலில் முக்கிய செயல்களை பலவற்றை எளிதாக்க மிகவும் உதவும் ஒரு மருந்து. நோய் தடுக்கும் இளநீர். உடல் உஷ்ணத்தை பெரிதளவில் தணிக்கும் இளநீர் சீரான உறுப்புகள் சரியாக இயங்க தேவையான சூட்டை மட்டும் உடலில் தங்க வைக்கிறது. இதனால் கோடை காலத்தில் உடல் சூடு அதிகமாவதால் ஏற்படும் வயிற்று கோளாறுகளை இளநீர் பருகுவதால் தடுக்கலாம். கோடை வெயிலில் பல தொற்று நோய்கள் உடலில் உறுப்புகளையும் சருமத்தையும் பாதிக்கக்கூடும். அம்மை நோய், வயிற்றுப்போக்கு, காலரா போன்றவை ஏற்படும் போது உடலில் உள்ள சலைன் சத்தும் ஆல்புமின் சத்தும் குறையக்கூடும். இதனை சீராக்க தினமும் இளநீர் பருகுவது நல்லது. உடல் சூடு அதிகமாவதால் உடலில் உள்ள நீர் சுண்டி போய் சிறுநீர் கழிக்க சிலர் சிரமப்படுவர். இப்பருவத்தில் தான் சிறுநீர் தொற்று நோய்களுக்கு அதிகம் பரவுகிறது. இவர்கள் இளநீரை பருக சிறுநீர் தாராளமாக பிரியும். வளரும் குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கும் இளநீர் சிறந்த டானிக். இது குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. வயதானவர்களுக்கு ஏற்படும் சோர்வை இளநீரில் உள்ள இனிப்புத்தன்மை நீக்குகிறது. இளநீர் உயிர் தரும் திரவம் என மருத்துவர்களால் போற்றப்படுகிறது. காலரா, வயிற்றுப்போக்கு போக்கினால் அவதிப்படுவோருக்கு அவசர காலங்களில் ஊசி மூலம் இரத்தத்தில் கலக்க ட்ரிம்ஸ் போல் ஏற்படுத்துகிறது. இதில் உள்ள தாது பொருட்கள் உடல் விரைந்து சென்று கலந்து மயக்கமுற்ற நிலையில் இருப்போருக்கு உயிர் தரும் மருந்தாகிறது. அதனோடு நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட நேரும்போது கூட இளநீர் சாப்பிட்டால் உடலில் மருந்து பிடிபட தெரிய உதவுகிறது. இளநீரிலேயே இலசாக உள்ள காய்களின் நீர் அதிக இனிப்பு சுவையுடன் முற்றின் காய்கள் இனிப்பு குறைவாக இருப்பதையும் காணலாம். இதற்கு அதில் உள்ள சுக்ரோசின் ஆனவே காரணம். இலசாக உள்ள போது இதில் சுக்ரோஸ் அதிக அளவில் இருக்கும். இதை தவிர இளநீரில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து என தாது பொருட்கள் கணக்கிடலாங்காது அடங்கி உள்ளது. தவிர இளநீரில் வைட்டமின்களும் அமினோ அமிலங்களும் உள்ளன. தாது பொருட்கள் குறிப்பாக பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் சிறுநீரக பாதிப்பு அடைந்தவர்கள் இளநீரை பருகக்கூடாது. அதுபோல் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் அதிக அளவில் அல்லது தினமும் இளநீர் பருகக்கூடாது. முற்றின் நேய்காயின் உள்ள இளநீரே இவர்கள் பருக உகந்தது. இளநீரை பருகுவதோடு அதில் உள்ள இலசான நோய்காய் பகுதியையும் சாப்பிடுவது நல்லது. அதோடு சதைப்பகுதி புரதச்சத்து நிறைந்ததாகும். இளநீர் பருக மட்டுமல்ல, வெப்பம் அதிகமாகும் போது சருமத்தில் ஏற்படும் வியர்க்குரு போன்றவற்றின் மீது தடவவும்
நல்ல மருந்தாகும். முகத்தின் சரும பாதுகாப்பிற்கு இளநீர் தடவி கொள்வது நல்லது. இத்தனை நல்ல குணங்களை கொண்டிருக்கும் இளநீரை நமக்கு அளித்திருக்கும் இயற்கைக்கு நன்றி கூறி பாராட்டுவோம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இளநீரை பருகுங்கள். இளநீர் சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் என்பதனால் இதை பருகுவது நல்லது. இளநீர் உடலுக்கு உடனடி ஆற்றல், நார்ச்சத்து மற்றும் தாது சத்துக்களையும் வழங்கும் ஒரு இயற்கையான பானம். இது உடல் உஷ்ணத்தை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்தி இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது. குறைந்த கலோரிகளை கொண்டது. இது உடல் எடையை குறைக்கவும் பொட்டாசியம் சத்து மூலம் வயிற்றுப்போக்கை சரி செய்யவும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு நல்லது. கோடை வெயில் ஏற்படும் உடல் வறட்சியை போக்கி உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாக வைக்கவும் வெறும் 46 கலோரி மட்டுமே கொண்டிருப்பதால் உடல் எடையை குறைக்கவும் விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த பானம். வயிற்றுப்புண், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை சரி செய்து செரிமானத்தை ஊக்குவிக்கிறது. எனவே இளநீர் பருகுங்கள்.